ஹை கைஸ், இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ரொம்ப நாளாக வந்து ரிவ்யூன்னு கேட்டிருந்தீங்க. ஃபுல் வீடியோ போடுங்க. நானும் போடலான்னு தான் பார்த்தேன். அது ஒரு பெரிய சம்பவம். பைக் நம்மக்கிட்ட இல்லை, சர்வீஸ் சென்டரில் தான் இருந்துச்சு. அதனால தான் வீடியோ போட முடியல. இப்போ வந்து சர்வீஸ் சென்டர்லேருந்து வண்டி எடுத்துன்னு வந்தோடனே ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கலான்னு தான் வந்திருக்கிறோம். சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வண்டியோட ரிவ்யூ சொல்கிறதுக்கு முன்னாடி அது எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அங்கேருந்து போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா பைக் வாங்கலான்னு முடிவு பண்ணி ஷோரூம் போகிறோம். இங்கேருந்து கதை சொல்கிறேன். ஷோரூம் போயிட்டு பைக்கை பார்த்து எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டு சரி ஃபைனான்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறோம். ஓகேங்களா? இங்கேருந்து டியூ போடுற மாதிரி தான் இனிஷியலாக ஒரு 40,000 கட்டுற மாதிரி நான் பிளான் பண்ணி எடுத்தேன். உங்களுக்கு ஒழுங்காக கேட்டிருக்குமான்னு தெரியல. ஒரு 40,000 கட்டுற மாதிரி நான் பிளான் பண்ணி எடுத்தேன். வண்டியோட அமௌண்ட்டு 1,38,000. அதில் வந்து 1,000 தான் டிஸ்கவுண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. எவ்வளோ கேட்டதுக்கும் 1,37,000. இதில் நான் 40,000 கட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். சரி, 40,000 கட்டியாச்சிங்களா? 1,37,000 40,000 மைனஸ் பண்ணால் 97,000. 97,000 6,000 டாக்குமெண்ட் சார்ஜுன்னு சொன்னாங்க. 1,03,000 வந்து எனக்கு லோன் போட்டு கொடுத்துருக்கணும். அவங்க வந்து போடுறப்ப அவ்வளோதாம்பான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு அவ்வளோ 2-3 நாளாக நான் இன்வாய்ஸ் கேட்டுனே தரல. ஒரு வாரம் ஆகுது, இன்வாய்ஸும் வரல, எந்த டீட்டெயில்ஸும் அவங்க சொல்லலை. அதுக்கப்புறமா எனக்கே வாட்ஸ்அப்பில் ஐடிஎஃப்சி பேங்க்கு, அந்த பேங்க்லேருந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. இந்த மாதிரி பேமெண்ட் வந்து 1,07,000 லோன் போட்டிருக்கு. நீங்கள் வந்து மாதத்துக்கு 5,500 503 அப்படி கட்டணும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்துச்சு. ஆனால் அவங்க எனக்கு சொன்னது என்னன்னா, நீங்கள் அவ்வளோலாம் கட்டவே தேவையில்லை, 5,400 தான் கட்டணும் அப்படின்ற மாதிரி எனக்கு லோன் போடுறப்ப அவங்க சொன்னாங்க. அப்போவே வந்து நான் வந்து இவ்வளோ ஆகுது, இப்போ வந்து 1,03,000 நான் வந்து கேட்டேன். இவ்வளோ டோட்டல் பேமெண்ட் இவ்வளோ வருது, 1,38,000 எவ்வளோ வந்துச்சு அந்த கட்டி முடிக்கிறதெல்லாம், அந்த 1,03,000 கட்டி முடிக்க சேர்த்து இவ்வளோ பேமெண்ட் வரும்னு கேட்டதுக்கு அதுலேயே வந்து டாக்குமெண்ட் சார்ஜ் வந்துரும்பா 20,000 வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துடும், டாக்குமெண்ட் சார்ஜ் ஒரு 6,000, நாமினி இன்சூரன்ஸ் 3,000 அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. நான் வந்து என்ன இது பே பண்ணுற எக்ஸ்ட்ரா வர இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டில் டாக்குமெண்ட் சார்ஜ் வருதா அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த 97,000 வந்துருக்கும், 1,03,000 வந்து சொல்லியிருப்பேன். அதில் 6,000 டாக்குமெண்ட் சார்ஜுன்னு அது கிடையாது. அது வந்து நெக்ஸ்ட்டு தான் சொன்னது. இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தா 97,000 வந்துச்சு. அதில் கட்டி முடிக்கிறதுக்கெல்லாம் வந்து 1,30 அப்படி வந்துச்சு. 1,30 வந்ததுக்கு அதுதான் 20,000 இன்ட்ரெஸ்ட் வரும், டாக்குமெண்ட் சார்ஜ் 6,000, நாமினல் 3,000, இன்னும் 2,000 அது இன்சூரன்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க எதோ மழுப்பினாங்க. சரின்னு சொல்லிட்டு இன்வாய்ஸ் வந்துருமான்னு கேட்டால் வந்துருன்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கேட்குறேன் தரவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டாக்குமெண்ட் சார்ஜி எல்லாம் சேர்த்து வந்து நெக்ஸ்ட் டைம் நான் வாட்ஸ்அப்பில் அந்த டாக்குமெண்ட் வந்தோடனே போய் நான் கேட்டேன். இதில் 1,07,000 போட்டிருக்கு, நான் 40,000 கட்டினேன், வண்டியோட அமௌண்ட் 1,37,000. நீ எனக்கு சொன்னது எப்படி இது அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வருதுன்னு கேட்டதுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் 8,000 அப்படின்றாங்க. அந்த வீடியோ மட்டும் எடுத்து வச்சிருக்கு, இன்னொரு ஃபோனில் எடுத்தோம், அது இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கிளிப் முடிஞ்சு ஆட் பண்ணுறேன். 8,000 டாக்குமெண்ட் சார்ஜுன்றாங்க. அப்போ 6,000 சொன்னீங்கன்னா, இல்லை 8,000 தான் 8,000 தான். இல்லை அன்றைக்கி 6,000 தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை 7,000 டாக்குமெண்ட் சார்ஜ் அப்படின்னாங்க. கடைசி வரையும் ஒத்துக்கவே இல்லை. நான் 8,000 தான் சொன்னேன், 7,000 டாக்குமெண்ட் சார்ஜ். அப்போ அந்த 5 நிமிஷத்துலேயே வந்து 8,000 7,000 டாக்குமெண்ட் சார்ஜ் இப்படியே போய் நினச்சி நாங்கள் பேச்சுவார்த்தையில். அதுக்கப்புறம் 5,400 தான் கட்ட வேண்டியது வருது, இதுதான் 5,500 வந்திருக்குதுன்னு கேட்டால் ஃபஸ்ட் மாதம் இப்படி தான் வரும், நெக்ஸ்ட் மந்த் வந்து கரெக்டாக வரும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஆனால் எனக்கு ஐடிஎஃப்சி ஆப்பில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லா மாதமே வந்து பார்த்தா 5,500 தான் கட்டணும் அப்படின்ற மாதிரி வருது. இதில் எங்கே இடிக்குதுன்னா அமௌண்ட்டே நிறைய அடிக்குது. ஃபஸ்ட்டே வந்து 97,000 அவங்க இன்ட்ரெஸ்ட் போட்டு பேமெண்ட்லாம் போட்டு சொன்னதுக்கு அதுக்கப்புறமா ஒரே அடியாக 1,03,000 அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. சரி, இப்போது அவங்க கணக்கே நம்ம போனால் கூட வண்டியோட அமௌண்ட் வந்து 1,37,000. நான் 40,000 கட்டியிருக்கிறேன், புரியுதுங்களா? 40,000 கட்டியிருக்கேன், 97,000 வருது. இதில் டாக்குமெண்ட் சார்ஜ் வந்து 6,000 போட்டோம்னா 1,03,000 வருது.
1,03,000 1,07,000 லோன் போட்டிருக்குது. 4,000 எங்கேருந்து அடிக்குது, எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்டால் அதான்பா. அவங்க வந்து என்ன சொல்ல, எல்லாமே இன்சூரன்ஸில் கவர் ஆகும்னு சொல்கிறாங்க. 1,36,000 ஆண்ட்ராய்டு ப்ரைஸே வந்து பார்த்தா அதுலேயே வந்து இன்சூரன்ஸ் எல்லாம் கவர் ஆகிடும். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸே 4 வருஷத்துக்கு வந்துடும். மீதி 1 வருஷத்துக்கு தான் நம்மளுக்கு வந்து இன்சூரன்ஸ் நம்மளுக்கு சேர்த்து கவர் ஆகுன்ற மாதிரி வரும். அந்த இன்சூரன்ஸ் பார்த்தா லோன் போகிறதுக்கு அதுலேயும் இன்சூரன்ஸ் கவர் ஆகும்னு சொல்கிறாங்க. பேங்க்கில் போய் கேட்கலான்னு பார்த்தா பேங்க்கு லீவு, சாட்டர்டே. இன்றைக்கி சண்டே, இன்றைக்கும் வந்து லீவு தான். நாளைக்கு தான் போய் கேட்கணும், மண்டே தான். கடைசியில் வந்து அவங்ககிட்டே கேட்டலான்னு சொல்லிட்டு ஒரேடியே கேட்டுனே இருந்தால், சரிப்பா 1000 நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுறோம், அது கூட மெயில் போட்டு பண்ணுவோம் அப்படி இப்படின்னாங்க. மெயில் போட்டு ரீஃபண்ட் பண்ணது 3 மாதம் அப்படின்னாங்க. மெயில் போட்டு ரீஃபண்ட் பண்ணால் அதுக்கு எதுக்கு 3 மாதம் ஆகுது, அதெல்லாம் இல்லை அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஷோரூமோட மேனேஜர் இருந்து என்ன சொன்னாங்க, இல்லைப்பா ஒரு மாதத்துலேயே குற்றலாம் அப்படின்றாங்க. அங்கே லோன் போட்டவங்க இல்லை 2 மாதத்துல வந்துடும் குற்றலான்றாங்க. அவங்க ஒன்றும் இல்லை 10 நாள் 15 நாள்லேயே குத்துருங்கன்றாங்க. அப்படியே கண்ணு முன்னாடி டக்குன்னு மாற்றி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் லோன் போகிறவங்க வந்து இல்லை 1 மாதத்துக்குள்ளே குற்றலாம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் மேனேஜர் நாங்கள் வந்து சொல்லிட்டோம், நாங்கள் வந்து மெயில் போட்டுருவோம், அதுக்கப்புறம் நாங்கள் வந்து லீகலாக வந்து ஆக்ஷன் எடுப்போம், கேஸும் கொடுப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை ஒரு 15 நாளுக்குள்ளே எனக்கு டைம் கொடுங்க, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து 6,000 டாக்குமெண்ட் சார்ஜ் வந்துச்சு, 8,000 சொன்னாங்களா. நாங்கள் வந்து நானும் என் ஃப்ரெண்டும் பார்த்தா சேம் டைம் ஒரே டைமில் வந்து பைக் எடுத்தோம். இதே சேம் பைக் இதே மாதிரி. நான் ஒன்று இனிஷியல் பேமெண்ட் பண்ண நான் 40,000 கட்டினா, அவன் 25,000 கட்டினான். எனக்கு வந்து பார்த்தா 1,03,000 1,07,000 அவங்க போட்டிருக்கிறது. டாக்குமெண்ட் சார்ஜாக சேர்த்து 1,3 4,000 அடி வாங்குதுங்களா. இதே அவனுக்கு வந்து பார்த்தா 7,000 8,000 பக்கம் அடி வாங்குது. அவன் பக்கத்தில் நின்று கேட்குறான், எனக்கு நான் டாக்குமெண்ட் சார்ஜ் 13,000 அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டான். கேட்டு கடைசியில் வந்து பார்த்தா சமாளித்து, அதுக்கப்புறம் மேனேஜர் வந்து பார்த்தா, இல்லைப்பா ஏதோ இன்சூரன்ஸ் டார்கெட் இருக்கும் போல் அவங்களுக்கு, அவங்க அப்படி போட்டு இருப்பாங்க, நான் வேணா அது ரீஃபண்ட் போட்டு வாங்கி கொடுத்துறேன், 1,000 கொடுத்துட்றேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 4,000 எனக்கு வந்து கம்மியாக இருக்குது, அதிகமாக இருக்குது. இத்தனைக்கு வந்து பார்த்தா நான் இன்ட்ரெஸ்டெல்லாம் சேர்த்து பே பண்ணுறேன். அந்த 4,000 சேர்த்து தான் அந்த 24 மாதத்துக்கு இன்ட்ரெஸ்டெல்லாம் பே பண்ணுறேன். அப்படி இருக்கிறப்போ ஒரே ஒரு 1,000 கொடுத்தா அது எந்த வகையில் நியாயன்றது எனக்கே சுத்தமாக தெரில. நீங்களே சொல்லுங்கள், எனக்கு தெரில. அப்படி வந்து பார்த்தா வண்டியோட டோட்டல் அமௌண்ட் பார்த்தா லோன் அமௌண்ட்டு 1,07,000 போட்டுக்கணும். டாக்குமெண்ட் சார்ஜ் ஒரு 6,000 சொல்கிறாங்க. 6,000 ஃபஸ்ட்டு எங்கேயும் வராது, அதுவே அதிகம்ன்றாங்க. 6,000 போட்டால் கூட 1,3 1,07,000 வந்து பார்த்தா லோன் போட்டு கொடுத்துருக்குறாங்க. இடையில் இருக்கிற 4,000 இன்சூரன்ஸில் கவர் ஆகுமா? என்ன மாதிரி இன்சூரன்ஸ்? ஒருவேளை டாக்குமெண்ட் சார்ஜுக்கு இன்சூரன்ஸா, இல்லை நம்ம இஎம்ஐ பே பண்ணுறோமே அதுக்கு இன்சூரன்ஸா, என்ன இன்சூரன்ஸ்னே எனக்கு தெரில. உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்டில் சொல்லிவிடுங்க, ஓகேங்களா? சரி, வண்டி எடுத்தாச்சு, முடிஞ்சாச்சு. வண்டி எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம ரிவ்யூ சைடு வந்துடும்.